ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜோன் சர்வே தான் பார்க்க போகிறோம். வழக்கப்போல் நம்ம செகண்ட் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஜோன் சர்வே பண்ணலான்னு வந்துவிட்டோம். அப்போன்னு பார்த்து இங்கே நம்ம டீம்மேட் ஒருத்தர் டவுன் ஆகிடுவார். ஸோ அவர் எப்படியாவது போய் ஹீல் பண்ணிடலான்னு நானும் வேகமாக ஓடிட்டுருப்பேன். காரை வேறு தெரியாமல் தண்ணியில் விட்டுருவேன். சரி வேகமாக ஓடலான்னு பார்த்தா அந்த பக்கத்தில் வந்து ஜீப்பில் வேறு ஒரு எனிமி வரும். சரி அடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ளே சரி ரிவைவ் பண்ணிடலான்னு சொல்லி உள்ளே எகிரி குதிச்சு வாழை போட்டு எனிமி வராத மாதிரி ரிவைவ் பண்ணிட்டு டீம்மேட்டை டக்குன்னு நம்ம ஜீப் எடுத்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜீப் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த இடத்துல நம்ம பயமா ப்ரோ வந்துடுவார். சரி எனிமையாக இருக்கேன்னு சொன்னதுனால அவனை போட்டுடலான்னு என் பேரில் இட்லிஸ்ட் யாரும் போட்டிருப்பாங்க. சரி நானும் குடுன்னு ஓடுவேன். இட்லிஸ்ட் எவ்வளோ தோற்றாலும் தோற்றிட்டு போகிறான்னு. கடைசியில் இப்போது இங்கே இடத்துல வரும்போது நம்ம டீம்மேட் 2 பேர் டவுன் ஆயிடுவாங்க. சரி காயின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஹார்ட்டின் உட்காந்துருவேன். 2 சைடு வாழை போட்டு கவர் பண்ணிட்டு நான் பாட்டு உட்காந்து டக்குன்னு ஹார்ட்டை ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கும். ஹார்ட் ஃபுல் ஆகிட்டே இருக்குது. நேரம் பார்த்தா நம்ம பயமா ப்ரோ லைட்டாக டேமேஜ் ஆகிட்டே இருப்பார். பரவாயில்ல நானும் ஹீல் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அவர் டவுன் ஆயிடுவார். என்னடா அது நமக்கு வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஜோன் உள்ளே போய்ட்டு அவர் தூக்கி விட்ருவோன்னு இந்த 200 காயின் அடித்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிருவேன். இங்கே பாருங்கள் நல்லா ஒருத்த ஓடிட்டுருப்பான்ல, யாருமே கண்டுக்காமல் சரி இங்கே வந்துட்டு தூக்கி விட்ருவான் அப்படின்னு பார்த்தா இங்கே இனி வருவான். அவன் சர்வாரே அடித்து ஜீப்பே ஒரு துளி லைஃப் தான் இருக்கும். அந்தளவுக்கு குறைச்சி விட்ருவான் ஜீப்போட லைஃபை. சரி ஜீப் இதுக்கு மேலே இருந்தால் பற்றிடும்னு சொல்லிவிட்டு நம்ம டக்குன்னு ஃபேக்ட்ரிக்கு போயிடுவோம். அங்கே தான் இனிமேல் யாரும் இருக்க மாட்டாங்கன்ட்டு. சப்போஸ் ஃபேக்ட்ரிக்கு அப்படியே போய்ட்டு ஃபேக்ட்ரியில் நின்று அவரை தூக்கி விட்டு சரி அப்படியே வேறு ஏதாவது கார் இருக்குமான்னு பார்த்தா மேப்பில் அங்கே பக்கத்தில் கார் இருந்துச்சு. இப்போயே நம்ம ஜோன் விட்டு ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டோம். டக்குன்னு காயினை கலெக்ட் பண்ணிட்டு லேம்போகினி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். 1/2 மணி நேரத்துக்குன்னு பார்த்து 2 டீம்மேட் திருப்பி டவுன் ஆகிடுவாங்க. சரி அவங்க 2 பேரும் ஹீல் பண்ணலான்னு போனால் வேறு ஒரு டீம்மேட் ஹீல் பண்ணி விட்ருவாரு. சரி நம்ம காயின் வந்தால் காயின் மிச்சம்னு சொல்லிவிட்டு அப்படியே லேம்போகினி எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ளே எப்படியாவது போயிடலாம், ஜோன் என்ட்ரி மேலே போட்டுருவோம் அப்படின்னு நானும் பறக்க ஆரம்பிச்சிடுவேன். கார் எடுத்துகிட்டு சர்வருன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள் பீக்கெலாம் எவ்வளோ லூட் பாக்ஸ் கிடக்க பாருங்கள். ஒரு ஸ்குவாடுக்கு மேலேயே லூட் பாக்ஸ் அப்படியே கிடக்கு. போகிறதுக்குள்ளேயே ஒரு பிளேயர் டவுன் ஆகிட்டார் ஜோனுக்குள்ளே. மறுபடியும் இன்னொரு பிளேயர் 2 பிளேயர் மொத்தம் டவுன். இப்போ சரி அப்படியே போய்ட்டு அந்த 2 பிளேயர் முதல்ல தூக்கி விட்ருவோன்னு சொல்லிட்டு பார்த்தேன். 4வது பிளேயர் மட்டும் தான் ஆன்லைனு. பயமா ப்ரோ இன்னொரு பிளேயர் டவுனு. சரி நானும் தூக்கி விட்டு டக்குன்னு இங்கே அவங்க 2 பேரும் தூக்கி விட்டோடனே வேறு எங்கன்னா காயின் கிடக்கான்னு பார்ப்பேன். காயின் இன்னும் இருக்காது. சரி இந்த காயின் அப்படியே பிடிச்சிட்டு கிளம்பிடுவோம். அப்போ நாங்கள் நல்லா ஜோன் என்ட்ரி பண்ண முடியும். நான் டக்குன்னு ஜோன் என்ட்ரி போடலாம். ஜோனுக்குள்ளே வரத்துக்குள்ளே ஒரு பிளேயர் காலியாகிடுவார். இவ்வளோ நேரம் உயிரோடு இருந்தார் காலி. சரி அப்படி பார்த்தா அப்படியே டக்குன்னு இவரும் காலியாகிடுவார். அப்புறம் பயமா ப்ரோ செத்து போயிடுவார் சட்டுன்னு. நானும் கிடைக்கிற காயினெல்லாம் பறக்கிட்டு முடிஞ்சளவுக்கு இன்னலர் போட்டு அப்படியே வெளியே சுற்றிட்டு இருந்தேன். இப்போ அவரும் காலி ஆகிட்டார். சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜோன் 4th ஜோன் இது. இந்த ஃபைனல் ஜோனில் நம்ம கஷ்டப்பட்டு ஹீல் பண்ணிகிட்ருப்போம் இவரையும். அவ்வளோ இப்போ ஜோனே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இங்கே மேப்பு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஜோனே முக்கால் சுருங்க போகுது. அவ்வளோ கடைசி ஜோனே போட்டிருப்பாங்க. 5 பேர் தான் அலையில் இருப்பாங்க. நம்ம போயிட்டு இப்போ 3 பேர் தூக்கி விட்ருப்போம். எங்கள் ஸ்குவாடுக்கு இன்னொரு ஸ்குவாடுக்கு தான் மேட்ச்சு. நம்ம டீம் இப்போ தான் இறங்குனதுனால அவங்களுக்கு லூட் யாருக்குமே சுத்தமாக இருக்காது. அதனால் சரின்னு பார்த்தா இங்கே பின்னாடி